வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் எஸ்எம்பி கோல்டு அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்ன ஸ்பான்சருடைய கான்டாக்ட் டீட்டெயில் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தொடர்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க முடியும். இந்த பிளான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடம் மும்பை அண்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் லொக்கேஷன் ஆயிருக்கு. இந்த பிளானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கோல்டு பை பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நிறைய கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் கோல்டு பை பண்ண முடியும். அந்த பை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த கோல்டை வச்சுட்டு இருப்போம். ஆனால் எந்த ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. அதுவே எஸ்எம்பி கோல்டில் நீங்கள் பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி தராங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போது எஸ்எம்பி கோல்டு இவங்களை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். இவங்க ஸோ நம்மளுடைய எஸ்எம்பி கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020 916 ஹால்மார்க் 22 கேரட் தங்க நகைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக நல்ல குவாலிட்டியான கோல்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் கோல்டு தான் இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அத்தாச்சியாக மற்ற கடைகளில் நீங்கள் வந்துட்டு கோல்டு வாங்குறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஜஸ்ட்டு கோல்டு அண்டு பில் அதுதான் தருவாங்க. ஆனால் நம்மளுடைய எஸ்எம்பி கோல்டில் நீங்கள் கோல்டு வாங்கினதுக்கு அப்புறம் கோல்டு ப்ளஸ் பில்லு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய தரச்சான்றிதழ் இதில் சோதனை பண்ணியிருப்பாங்க. இந்த கோல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ வெள்ளி இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி 916 ஹால்மார்க் 22 கேரட் தரத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பிஸ்னஸை அதாவது கோல்டு சேல் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தின் 10 ஆச்சரியமூட்டும் பயன்கள். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும். இப்போ நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய பண மதிப்பு அப்படின்றது டபுள் மடங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 கிராம் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயில் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முன்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டபுளாக ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஆனால் இப்போலாம் 1 இயர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகுது. அதனால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றதும் அதிகப்படியாக இருக்கும். ஸோ செல்வம் பாதுகாப்பு. இந்த செல்வம் பாதுகாப்பு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோல்டு அப்படின்றது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்வம் அப்படின்றது வேறு எங்கேயுமே போக போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம பை பண்ணுறோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது ஒரு பெரிய அளவில் இன்கமாக இருக்கும். உயர் பணமுழக்கம், அதாவது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அப்படின்றது அதிகப்படியான பணப்புழக்கமாக இருக்கும். இந்த கோல்டு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகில் எங்கே வேணாலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட இந்தியன் ருப்பி இருக்குன்னா அது இந்தியாவில் தான் மட்டும்தான் செல்லுபடியாகும். அதுவே நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி இருக்குன்னா அது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே செல்லுபடியாகும். ஆனால் தங்கம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அது உங்களுக்கு செல்லுபடியானதாக இருக்கும். அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பல வகையான பாதுகாப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் தங்க விலை விளக்கப்படம். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1947 அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின டைமில் 88 ருபீஸ் 10 கிராம் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 88 ருபீஸாக இருந்தது. அதுக்கப்புறம் 1950 99 ஆச்சு. அதுக்கப்புறம் 1960 அதாவது 1960 111 ரூபாய் 10 கிராம் கோல்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. 1970 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 184 ரூபாய் இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1980 1330 ரூபாய். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ 2000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4400
ரூ. 400 இருந்திருக்கு. அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2010ல் 18,500 இருந்திருக்கு. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020ல் 48,651 இருந்திருக்கு. 2025ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 வரலும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அப்படின்றது இயருக்கு இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரூ. 2 அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தங்கத்தோட விலை. இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 200 300 அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. ஒரு கிராமோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். ஸோ தங்க விலை விலக்கப்படும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 10 கிராம் இருக்குது. 24 கேரட் தங்கம் விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 112 ரூபா, ரூ. 184 ரூபா, 3200 இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும். கிட்டத்தட்ட 2026ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1,50,000 வரலும் 10 கிராம் தங்கத்தோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதன் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம். இப்போது அந்த தங்கத்தை நம்மளுடைய கடையில் வாங்குறதுனால, அதாவது எஸ்எம்பி கோல்டில் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம். நீ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வாங்குற மாதிரி தங்கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்க போகிறீங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது நமது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா மற்ற கடைகளில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15% நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கடையில் 12% தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் 20 கிராம் கோல்டு வாங்குறீங்க, மற்ற கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே 15% கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ அதுக்கான ஒரு டேபிள் தான் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடையில் ஒரு 10 கிராம் டு 19 கிராம்குள்ளே கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா மற்ற இடத்துலலாம் செய்கூலி சேதாரம் அப்படின்றது 12 to 15% வரலும் இருக்கும். ஆனால் நம்மளது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.98% தான் இருக்கும். அதுவே 20 to 29 கிராம் நீங்கள் மற்ற கடைகளில் வாங்கும்போது அந்த செய்கூலி சேதாரத்தை குறைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1% குறைச்சிட்டு 8.98% தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அந்த பர்சன்டேஜ் வரும். அதுவே 30 to 39 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 7.98% தான் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இருக்கும். 40 to 40க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.98% தான். ஸோ மற்ற கடைகளில் நீங்கள் இந்த 40 வரலும் போகும்போதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ்டு அந்த செய்கூலி சேதாரம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்குறது மூலிமா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்றது குறைச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் அண்டு பெனிஃபிட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எஸ்எம்பி கோல்டை வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி இன்கம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்எம்பி கோல்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸுக்கும் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ட்ரா, ஒரு 100 ரூபா ட்ரா, ஒரு 1000 ரூபா ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு லக்கி ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ இந்த லக்கி ட்ரா அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ட்ரா தான். இதுதான் ஆட்டோ போல் நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட லக்கி வினராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ரூபாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லக்கி ட்ராவும், 100 ரூபாயில் 100 லக்கி ட்ராவும், அண்டு 1000 ரூபாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 லக்கி ட்ராவும் வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10,10,100 ரூபாய் வரலும் இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நிலை கமிஷன், அதாவது லெவல் இன்கம். லெவல் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், லெவல் 2ல் 500 ரூபாயும், லெவல் 3ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயும், லெவல் 4ல் 410 ரூபாயும், லெவல் 5ல் 423 ரூபாயும் அப்படின்ற மாதிரி 9 லெவல் ஆஃப் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 3xல் டீ மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெவலில் 3000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். செகண்ட் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா கிடைக்கும். தேர்ட் லெவலில் 10,800 ரூபா கிடைக்கும். ஃபோர்த் லெவலில் 33,210 ரூபா கிடைக்கும். லெவல் 5ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,02,260 ரூபா வரை கிடைக்கும். நீங்கள் 3xல் டீ மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்படி 3xல் டீ மூவ் பண்ணும்போது 9 லெவல் வரும்போது உங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் 4xல் டீ மூவ் பண்ணுறீங்க. அப்படி டீ மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவலில் ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்தும் 1000 ரூபா வரும்போது உங்களுக்கு 4 பேர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா 4000 ரூபா இன்கம் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு
செகண்ட் லெவல்னு வரும்போது 4Xல டீம் மூவ் பண்ணிங்கன்னா 16 பேர் வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 500 கிடைக்கும்போது உங்களுக்கு ரூ. 8000 டோட்டல் இன்கம் கிடைச்சிருக்கும். தேர்ட் லெவலில் ரூ. 25,600 கிடைச்சிருக்கும். ஃபோர்த் லெவலில் ரூ. 1,09,60 கிடைச்சிருக்கும். ஸோ ஃபிஃப்த் லெவலில் ரூ. 4,33,152 கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ 4Xல நீங்கள் 9 லெவலில் டீம் மூவ் பண்ணும்போது இதையும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போது 5 மேட்ரிக்ஸில் நீங்கள் டீம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கமிஷன் பெர் கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 கிடைக்கும். ஸோ இப்போது அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 5,000 கிடைச்சிருக்கும் 5 பேர்கிட்ட இருந்து வரும்போது. செகண்ட் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12,500 கிடைச்சிருக்கும். தேர்ட் லெவலில் ரூ. 50,000 கிடைச்சிருக்கும். ஃபோர்த் லெவலில் ரூ. 2,56,250 கிடைச்சிருக்கும். ஃபிஃப்த் லெவலில் ரூ. 13,21,875 கிடைக்கும். இந்த மாதிரி 9 லெவல் வரணும் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைச்சிருக்கும் 5 மேட்ரிக்ஸில் நீங்கள் மூவ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான இன்கம் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு SMP கோல்டு கமிஷன் அட்டவணை. இப்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் இன்ட்டு 100 அந்த கிராம் இன்ட்டு 100 அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க 10 கிராம் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 கமிஷனாக கிடைக்கும். 12 கிராம் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1,200 கிடைக்கும். 16 கிராம் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1,600 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி இன்கமும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய விதிகள் வழிகாட்டுதல் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெரிய இன்கம், பெரிய லாபம் வணிகம் மட்டுமே, அதாவது பிஸ்னஸ் மூலிமா மட்டும்தான் நம்மளால் பெரிய இன்கமை ஏர்ன் பண்ணிக்க முடியும். வேறு எதில் போனாலும் இப்போ நீங்கள் நார்மலாக ஜாப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் வேலை பார்ப்பீங்க, உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வரும். ஆனால் பிஸ்னஸில் அப்படி இல்லை, உங்களுக்கு தினம் தினம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் ஒரு மாதம் சம்பாதிக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணிகத்தில் ஒரு வரம்பற்ற இன்கம் இருக்குது. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.